ஓபிஎஸ் அவர்கள் போய் முதலமைச்சரை பார்க்கறது, பிரேமலதா அவர்கள் போய் முதலமைச்சரை பார்க்கறத வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்க மாப்பிள்ளை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பண்ணிருக்காரு. இதில் அன்புமணியும் வருவார். இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு இந்த பக்கம் திமுக இருக்கும், அந்த பக்கம் சீமான் இருப்பார். அதை தாண்டி விஜய் தலைமையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவங்க எல்லாத்தையும் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணுன்னு பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஃபண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியாக மக்கள் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கும் போது யார் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தின்னு தான் பார்ப்பாங்க. எடப்பாடி ரொம்ப தெம்பாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இடி ரைடுகள் வரும். மாப்பிள்ளை வந்து ஃபண்டெல்லாம் எடுக்கலாம், பட் வந்து அதை விநியோகிப்பதில் பல பிரச்சனைகள் வரும். எடப்பாடிக்கு இதெல்லாம் தெரியும், அதனால தான் ரொம்ப தெளிவாக இருக்கார். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பையன் மருமகன் சண்டை பெரிய அளவுக்கு உச்சத்தில் எடுத்திருக்கிறது. பெண்ணு யாரை சொல்லுதோ அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு. அப்போ எம்எல்ஏ சீட் யார் யார் கிடைக்கணுமோ அவங்கெல்லாம் பெண் நிறுவனத்தை மொய்க்க தொடங்கி விட்டார்கள். இப்போ ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் சீட்டு இல்லைன்னு சொன்னோன்னா அவர்கள் கோபம் இன்றைக்கி திமுக பக்கம் திரும்பவும் நிறைய பேர் போட்டி வேட்பாளர்களாக நிறுத்த போகிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கவுன்சிலர் மேலே நிறைய பேர் மேலெல்லாம் நடவடிக்கை எடுங்கன்னு பெண் நிறுவனம் ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. மேலே கை வச்சிங்கன்னா நாங்கள் கட்சி விட்டு போகிறோங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. கட்சி விட்டு போனால் என்னங்க அப்படின்னு கேட்கலாம். 4 வருஷமாக சம்பாதிச்சிருக்காங்க. எலெக்ஷனில் செலவு பண்ணுற நேரத்தில் அவங்கள கூப்பிட்டு எப்போ அவன் மேலே குறை இருக்குன்னா ரொம்ப சந்தோஷங்க, கட்சி விட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ அவர்களை உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி திமுக இருக்குது. உள்ளே வச்சுருந்தாலும் திமுக கெட்ட பேர், இருந்தாலும் திமுக அவர்களை வெளியேற்ற முடியவில்லை. மாப்பிள்ளை ஒரு கணக்கு போடுகிறார், அது எல்லா நேரத்திலும் ஒர்க் அவுட் ஆகாது. மறுபடியும் சொல்கிறோம், அதிமுகவை குறைத்து மதிப்பிடக்கூடாது.